ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2023ல ரிலீஸ் ஆன தை க்ளோன் டைரோன்ன்ற ஒரு ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மிஸ்ட்ரி மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்லயே கூட அவைலபிளா இருக்கு, வேணும்ன்றவங்க பாத்துக்கோங்க. ரீசெண்டா வெளியே வந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்லயே இந்த படத்தை தி பெஸ்ட்னு சொல்லலாம். படம் முழுக்க நம்ம பார்க்க போறது கருப்பின மக்கள் இந்த சொசைட்டில எந்த மாதிரியான பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்கன்றத. ஆனா இது படத்தோட ஒரு பகுதி மட்டும்தான், மீதி பகுதி மொத்தமும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒளிஞ்சிருக்கு. அதாவது கருப்பின கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஆள் ஒரு நாள் இவரோட எதிரிகளால சுட்டு கொலை பண்ணப்பட்டார். இவர் கொலை பண்ணப்பட்டதை இவரோட ஃப்ரெண்டும் பக்கத்திலேயே நின்னு பாக்குறான். பட் அடுத்த நாளே செத்து போன நபர் செத்ததை பார்த்து இவர் ஃப்ரெண்டு முன்னாலேயே வந்து நின்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறாரு. எப்புறா அப்படின்னு அவர் உயிரோட வந்ததை பார்த்து ஆச்சரியமானவங்க இதுக்கு பின்னால இருக்க மர்மத்தை தேடி போக இவங்களுக்கு கிடைக்கிற பதில் நடுவுல ஒளிஞ்சிருக்க சயின்ஸ் பிக்ஷன் அங்கங்க வைக்கிற ட்விஸ்ட் தான் படத்தோட கதை. அதுலயும் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்னு ஒன்னு வச்சிருப்பாங்க பாருங்க, பங்கமா இருக்கும். அப்புறம் எதுக்கு காத்துக்கிட்டு வாங்க ஆச்சரியப்படுத்தும் அறிவியல் கொடுக்கிற ட்விஸ்ட் என்ன படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா கிளன் ஒரு ஊரை காட்டுறாங்க. இங்க இருக்கவங்க எல்லாருமே கருப்பின மக்கள். அதோட இங்க ட்ரக் டீலிங்கும் ப்ராஸ்டிடியூஷனும் தலை விரிச்சு ஆடிட்டு இருக்கு. இந்த கூட்டத்துல ஒரு ஆள் தான் படத்தோட ஹீரோ. ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன்லயே வெயிட் லிஃப்டிங்க வெறித்தனமா பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஒரு ட்ரக் டீலர் தான். ஒரு வழியா ஹீரோவோட உடற்பயிற்சி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவுக்கு தம்பின்னு ஒருத்தவன் இருந்திருக்கான். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னால செத்துட்டான். அவன் எப்படி செத்தான்றதெல்லாம் இப்ப நமக்கு காட்டல. தம்பி போனதுனாலேயே இதே ஊர்ல இருக்க ஒரு சின்ன பையனை தம்பியா நினைச்சா அவன் மேல பாசம் காட்டி ஹீரோ பழகிட்டு இருக்காரு. இப்ப அந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு கார்ல கிளம்பின ஹீரோ எல்லா தொழிலையுமே போட்டிக்கு இன்னொருத்தவன் இருப்பான்ல, அதே மாதிரி ஹீரோவோட ட்ரக் டீலிங் பிசினஸ்லயும் தொழில் போட்டியா ஒரு கேங் இருக்கு. ஹீரோ ஒரு ஏரியால அவனுங்க ஒரு ஏரியாலன்னு மாறி மாறி தான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆனா இப்ப திமிர் எடுத்து போய் அவனுங்க ஹீரோவோட ஏரியாவிலேயே வந்து பிசினஸ் பண்ண அதை ஹீரோவால தாங்கிக்க முடியல. சோ சின்ன பையனை கூப்பிட்டுக்கிட்டு கார்ல கிளம்பின ஹீரோ போற வழியிலேயே ஆப்போசிட் கேங்க சேர்ந்த ஒரு ஆள் ஒரு ஏரியால பிசினஸ் பண்றத பார்த்துட்டு காரை வச்சு அவனை அடிச்சு தூக்கி ஹீரோ அவங்கிட்ட இருந்து பணத்தை போடுங்கிறாரு. பதிலுக்கு அடிப்பட்டவனும் ஆள் இல்லாத அசந்த டைமா பார்த்தே நடிச்சிட்டல்ல, இருடா உன்னை என் பாஸ் கிட்ட சொல்லி உயிர் எடுக்கல, என் பேரு பேச்சு முத்து இல்லடா அப்படின்னு அடிப்பட்ட வழியில இவன் தொடிச்சிட்டு இருக்க. ஹீரோ அதை எதை பத்தியும் கவலைப்படாம பணத்தை புடிங்கிட்டு கூட இருந்த பையனை வீட்டுல விட்டுட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு சரக்கு வாங்க போறாரு. இது ஹீரோவோட ரொட்டீன் லைஃப். அந்த கடைக்கு டெய்லியும் போவாரு, சரக்கு வாங்குவாரு. கூடவே இந்த லாட்டரி சீட்டு மாதிரி ஒரு ஸ்கிராட்ச் கார்டு இருக்கும், அதையும் வாங்கி தேய்ச்சு பாப்பாரு. ஆனா ஒரு நாள் கூட அந்த ஸ்கிராட்ச் கார்டுல ₹1 கூட அடிச்சது இல்ல. இதோட அந்த கடைக்கு பக்கத்திலேயே ஒரு வயசான பெக்கர் உட்கார்ந்திருப்பாரு. ஹீரோ அவர் வாங்கின சரக்குல இருந்து இந்த பெக்கருக்கு கொஞ்சம் கொடுக்கறது வழக்கம். அந்த மாதிரி எப்பவும் போல ஹீரோ அவரோட ரொட்டீன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததும் ஹீரோவுக்கு அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அம்மா இருக்க ரூம் கதவை தட்டி அம்மா சாப்பிட வெளியே வரீங்களாமான்னு ஹீரோ கேட்டா, இல்லப்பா நான் வெளியவே சாப்பிட்டு வந்துட்டேன், நீ சாப்பிடுன்னு அவங்க சொல்ல அடுத்து சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்து இருந்த ஹீரோ டிவில ஒரு ஃப்ரைட் சிக்கன் சம்பந்தப்பட்ட விளம்பரத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப வீட்டுக்கு வந்த ஹீரோவோட ஆள் ஒருத்தவன், தல நம்ம பொருளை கொடுத்த எல்லார்கிட்டையும் நான் சரக்கு வாங்கிட்டேன் தல, இந்த சார்லஸ்ன்ற ஒரு ஆள் இருக்கான்ல அவன் மட்டும் நமக்கு காசே தரமாட்டான் தல, எவ்வளவு கேட்டாலும் இன்று போய் நாளை வான்னு புள்ளியார் கதை சொல்லிட்டு இருக்கான், இனிமேல் நீங்க தான் தல அவனை பாத்துக்கணும்னு இவன் போட்டு விட்டதும் ஹீரோ சார்லஸ் தேடி கிளம்புறாரு. அதே சமயம் சார்லஸ் காட்ட இந்த ஊர்ல ப்ராஸ்டியூட் பண்ற பொண்ணுங்களை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு சார்லஸ் அவங்களுக்கு புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி சார்லஸ் கூட்டத்துல புரோக்கர் வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கும் அவ பேரை நம்ம பிளாக்கின்னு வச்சுப்போம், சார்லஸுக்கும் ஒரு ஹோட்டல் ரூம்ல வேலை விஷயமா சண்டை நடந்துட்டு இருக்கு. சண்டை முத்தி போய் இனிமேலும் சாவகாசமே எனக்கு வேணாண்டா, என் தொழிலை நான் தனியா பாத்துக்கிறேன்டா அப்படின்னு பிளாக்கி சார்லஸ் கிட்ட கத்துன்னு கத்திட்டு வெளியே போறா. அப்பதான் சார்லஸ் தேடி வந்த ஹீரோ பிளாக்கிய கிராஸ் பண்ணி ஹோட்டல் ரூமுக்குள்ள போறாரு. இவரை பார்த்த மேனிக்கு அந்த பொண்ணும் அங்க இருந்து கிளம்பி போக ரூமுக்குள்ள போன ஹீரோ காசு தர வேண்டிய சார்லஸ கொட்டுன்னு கொட்டி இந்த ரூம்ல அவன் பதுக்கி வச்சிருந்த ஹீரோவுக்கு சேர வேண்டிய அமௌண்ட் எடுத்துக்கிட்டு ரூம்ல இருந்து வெளியே வந்து கார் எடுக்க போறப்போ காலையில ஹீரோ இவரோட ஆப்போசிட் கேங் கிட்ட ஏழ்றைய கூட்டினார் இல்ல, அப்படி ஹீரோ கார்ல அடிச்சு தூக்கினாலும் அவனோட பாசும் இங்க வந்து கார் எடுக்க போற ஹீரோவை பொட்டுன்னு துப்பாக்கியாலே ஷூட் பண்ணிடுறானுங்க. சம்பவ இடத்திலேயே ஹீரோ டெத். அவனுங்க ஹீரோவை ஷூட் பண்ணதையும் ஹீரோ கார்லயே செத்து போனதையும் ரூம்ல இருந்து வெளியே வந்த சார்லஸும் பாக்குறான். அவனுக்கு ஒரு குஜாலு, அப்பாடா இனிமேல் ஹீரோவுக்கு தர வேண்டிய காசை தேடி எவனும் வரமாட்டான், அப்படியே காசை முங்கலம் போட்டுற வேண்டியதுதான். பட் இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு ட்விஸ்ட். இதோட இங்க சீனை கட் பண்ணா நேத்து நைட்டு கார்ல செத்து போன ஹீரோ இன்னைக்கு காலையில அவரோட வீட்ல இருந்து கண்ண முழிக்கிறாரு. ஹீரோவோட உடம்புல பொட்டு காயம் கூட இல்ல. கண்ணால அத்தனை தடவை ஷூட் பண்ணாங்க, கண்டிப்பா ஹீரோவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கணும்ல. ஆனா எந்த வித பிரச்சனையும் இல்லாம ஹீரோ ஏஞ்சிக்கிறாரு. ஹீரோவோட முகாமைப்ப பாக்குறப்பவே தெரியுது நேத்து நைட்டு ஹீரோவை ஷூட் பண்ணிருக்காங்கன்றது கூட ஹீரோவுக்கு ஞாபகம் இல்ல. கேஷுவலா ஏஞ்ச ஹீரோ எப்பவும் போல கடைக்கு போய் சரக்கு வாங்கிட்டு ஸ்கிராட்ச் கார்டை வாங்கி தேய்ச்சிட்டு பக்கத்துல இருந்த பெக்கருக்கு கொஞ்சம் சரக்கு ஊத்திட்டு வீட்டுக்கு வந்து ரூம்ல இருக்க அம்மா கிட்டையும் பேசிட்டு சிக்கன் விளம்பரத்தையும் பார்த்துட்டு திரும்ப நேத்து மாதிரியே கொடுக்க வேண்டிய பணத்தை கேட்டு சார்லஸ் ரூமுக்கு வெளியே வந்து நிக்கிறாருங்க. வெளியே இருக்க ஹீரோவை பார்த்த சார்லஸுக்கா கையும் ஓல்ல காலும் ஓல்ல, நேத்து தாண்டா நம்ம கண்ணு முன்னால செத்தான், இன்னைக்கு எப்படா திரும்ப இங்க வந்து நிக்கிறான் அப்படின்னு சார்லஸ் ஆச்சரியத்துல இருக்கும் போதே ரூமுக்கு உள்ள வந்த ஹீரோ, ஏண்டா கருநீரை கடலாம வாங்கின காசு கொடுக்க வக்கில்ல, உனக்குலா எதுக்குடா பொண்ணுங்க சவகாசம்னு ஏறுன்னு ஏற ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல சார்லஸால ஆச்சரியத்தை தாங்க முடியாம நேத்து நைட்டு நடந்ததை ஹீரோ கிட்டயே சொல்லிடுறான். ஏம்பா நீ உண்மையாதான் எனக்கு முன்னால வந்து நின்னு பேசிட்டு இருக்கியாப்பா, நேத்து நைட்டு ஆப்போசிட் கேங் பாஸே உன்னை போட்டு தள்ளனதானே
நான் என் கண்ணால பார்த்தம்பா. இதே மாதிரி நேத்து நைட்டு நீ என் ரூமுக்கு வந்து என்கிட்ட காசை கேட்ட. நான் இல்லன்னு சொன்னதும் நான் மறைச்சு வச்சிருந்த காசை எடுத்துக்கிட்டு வெளியே போனேன். அப்பதான் உன்னை ஷூட் பண்ணி கொலை பண்ணானுங்க. நீ என்ன நம்பலன்னு வையேன். நேத்து நீங்க வரும்போதே பிளாக்கி உன்னை பார்த்தா. அவகிட்ட வேணும்னா கேட்டு பாரு அப்படின்னு சார்லஸ் சொல்ல, ஹீரோவுக்கும் ஒண்ணும் புரியாம பிளாக்கியை பிடிச்சு விசாரிக்கிறாரு. சார்லஸ் சொன்ன அதே விஷயத்தை தான் பிளாக்கியும் சொல்றா. இது இல்லாம பிளாக்கி இன்னும் சில விஷயங்களையும் பார்த்திருக்கா. இவ ரூம்ல இருந்து கிளம்பின கொஞ்ச நேரத்துல தானே ஹீரோவை ஷூட் பண்ணாங்க. சோ துப்பாக்கி சவுண்ட் கேட்டதும் பிளாக்கி மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்திருக்கா. அப்ப அவரோட கார்ல இறந்து போய் கிடந்த ஹீரோவை வேற ஒரு கார்ல வந்த சில பேர் அவங்க கார்ல தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க. அதே காரை அடிக்கடி ஒரு வீட்டுக்கு வெளியே பிளாக்கிக்கு பார்த்ததா ஒரு ஞாபகம். இத அவ ஹீரோ கிட்ட சொன்னதும், மொத்தத்துல நான் செத்ததை நீ சார்லஸ் ரெண்டே பேர் தான் பாத்திருக்கீங்க. பேசாம என் கூட வாங்க, நீ சொன்ன வீட்டுக்கு போவோம். அங்க நீங்க சொல்றது பொய்ன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. உங்க எலும்ப என்ன வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மிரட்டலோடி ரெண்டு பேரையும் வலுக்கட்டாயமா கூப்பிட்டுக்கிட்டு பிளாக்கி சொன்ன வீட்டுக்கிட்ட ஹீரோ போனா, பிளாக்கி சொன்ன மாதிரியே அங்க ஒரு காரும் நிக்குது. இதே காரை இன்னைக்கு காலையில சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனார் இல்லையா ஹீரோ, அங்க பாத்திருப்பாரு. செம்ம ஃபாஸ்டா வந்த இந்த காரு ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்த ஒரு ஆளை கடத்தின மாதிரி இதே கார்ல தான் ஹீரோவோட பாடியை வரை எடுத்துட்டு போனதா பிளாக்கி சொல்றா. சோ இந்த காருக்கு சொந்தக்காரன் யாருன்றதை நான் பார்த்தே ஆகணும்னு கார் எந்த வீட்டுக்கு வெளியே நிக்குதோ அந்த வீட்டுக்குள்ள போலாம்னு ஹீரோ முடிவெடுத்துறாரு. எள்ளுக்காக எலி காயுது, எலி புழுக்க ஏண்டா சேர்ந்து காயுது. உன் சாவுக்கு பின்னால இருக்க மர்மத்தை கண்டுபிடிக்க நீ நினைக்கிற, அதான் உனக்கு லீடையும் காட்டியாச்சு. இனிமேல் நீ பாத்துக்கோ, நாங்க ரெண்டு பேரும் கிளம்புறோம்னு பிளாக்கி சார்லஸ் ரெண்டு பேரும் எஸ் ஆக ட்ரை பண்றாங்க. கொண்டே போடுவோம் உங்களை. நான் உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் என் கூட தான் இருக்கணும். மூடிட்டு வாங்க கார் கதவை அப்படின்னு அந்த ரெண்டு பேரையும் வரமாட்டேன்னு சொல்லியும் வாண்டடா உள்ள எடுத்துட்டு போன ஹீரோ வீட்ல என்ன இருக்குன்னு அலசி ஆராய்ஞ்சா இவங்க போற சமயத்துல வீட்ல யாருமே இல்ல. அதோட அது வீடு மாதிரியே தெரியல. கொய்யால தம்மா தோண்டு வீட்டுக்குள்ள லிப்ட் எல்லாம் வர வச்சிருக்கானுங்க. இறங்கி அலசி பார்க்கணும்னு முடிவு எடுத்தாச்சு. இனிமேல் லிப்ட் கிஃப்ட் எல்லாம் பார்க்க முடியுமா? எதா இருந்தாலும் பாத்திர வேண்டியதானே. தைரியமா லிப்ட்ல ஏறின மூணு பேரும் லிப்ட்லயே அண்டர் கிரவுண்ட்ல இருக்க ஒரு ஃப்ளோருக்கு வந்தா அங்க ஒரு ரிசர்ச் சென்டரே இருக்கு. இவங்க போறப்போ ரிசர்ச் சென்டர்ல ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கான். ஹீரோ அவனை பிடிச்சு அவங்க கிட்ட துப்பாக்கியை காட்டி மிரட்டி, யாரா நீ, என்ன இடம்டா இது, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மிரட்ட அவனுக்கு ஹீரோவை நல்லாவே தெரியுது. ஹீரோவோட பேரை சொல்லியே கூப்பிட்டாந்தால சொன்னா கேள்றா, இங்க மட்டும் இல்ல எல்லா இடத்துலயும் நாங்க இருக்கோம், எங்களை மீறி உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு விட்ட குறைய தொட்ட குறைய அவன் ஒண்ணு சொல்லிட்டு இருக்க. இந்த கேப்ல இந்த இடத்துல பவுடர் மாதிரி ஒரு பொருள் இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே நின்னுட்டு இருந்த சார்லஸ் அந்த பவுடரை போதை பொருள் நினைச்சுக்கிட்டு, அடடடா டயர்ல வந்து நம்ம தாகத்தை திக்கிற மாதிரி இங்க ஒண்ணு வச்சிருக்கானுங்களே, எடுத்து உறிஞ்சிட வேண்டியதான்னு ஹீரோ பிளாக்கி ரெண்டு பேரும் பாக்கிறதுக்கு முன்னால அதுல கொஞ்சத்தை எடுத்து மூக்குல போட்டு சார்லஸ் உறிஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ, டேய் சார்லஸ் நீ இவனை விசாரிச்சுக்கிட்டே இரு, அதுக்குள்ள நான் வேற ஏதாவது இங்க கிடைக்குதான்னு பாக்குறேன் அப்படின்னு இவனை விசாரிக்கிற பொறுப்பை ஹீரோ சார்லஸ் கிட்ட கொடுத்துட்டு இங்க இவருக்கு தேவைப்படுற மாதிரி ஏதாவது கிடைக்குதான்னு ஹீரோ தேடிட்டு இருக்காரு. இப்ப இவங்க இருக்க சிச்சுவேஷன் எவ்வளவு சீரியஸான ஒரு சிச்சுவேஷன். ஒருத்தவனை துப்பாக்கி முனையில பிடிச்சு விசாரிச்சிட்டு இருக்காங்க. எப்ப எவன் உள்ள வருவான்னு தெரியாது. அப்ப எவ்வளவு சின்சியரா இருக்கணும். ஆனா இந்த ரிசர்ச் சென்டர்ல இருந்தவனுக்கு முன்னால துப்பாக்கி வச்சிருந்த சார்லஸோ சம்பந்தமே இல்லாம ஆளு சிரிச்சிட்டு இருக்கான். இவன் ஏன் சிரிக்கிறான்றது இவனுக்கே தெரியல. சிரிப்பை எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்த்தாலும் சார்லஸால முடியல. அதே சமயம் அந்த பக்கம் நின்னுட்டு இருந்த பிளாக்கி இவளுக்கு முன்னால இருந்த ரெண்டு மூணு லிக்விட ஒன்னோட ஒன்னா ஊத்துறேன்னு சொல்லி அதுல லைட்டா தடுமாற்றம் ஏற்பட்டு அவ சின்னதா ஒரு சவுண்ட கொடுத்தான். நல்லா டைவர்ஸான டைனோசர் மாதிரி இருந்துகிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு பாருங்க சார்லஸ்ன்ற ஒரு ஆள். பிளாக்கி கொடுத்த சவுண்ட்னால பதறி போய் இவருக்கே தெரியாம எதிரில இருந்த அந்த ரிசர்ச் சென்டர்ல வேலை செய்யற ஆளை ஷூட் பண்ணிடுறாரு. அதோட இன்னொரு பக்கம் இந்த லேப்ல ஏதாவது கிடைக்குதான்னு தேடிட்டு இருந்தாரு ஹீரோ. அவருக்கு ஒரு தூக்கி வாரி போடுற ட்விஸ்ட். இங்க ஒரு ஆளை வச்சு பார்சல் பண்ண மாதிரி ஒரு பேக் இருக்கு. ஹீரோ அந்த பேக்கோட ஜிப்பை ஓபன் பண்ணா உள்ள இருக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? உடம்பு முழுக்க குண்டடி வாங்கி இறந்து போய் கிடக்கிற ஹீரோ. அங்க ஹீரோ செத்து போய் கிடக்கிறப்போ அப்ப நம்ம யாரு இப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகி நிக்கும் போது ஏற்கனவே ஒருத்தவன் எழவ கூட்டியாச்சு, இனிமேல் இங்க இருந்தா என்ன ஆகுனே தெரியல, வா சட்டுப்புட்டுன்னு வெளியே போலாம் அப்படின்னு சார்லஸும் பிளாக்கியும் ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு வந்துடுறாங்க. மறுநாள் அந்த இடத்துல எவன் இருந்தாலும் வெட்டி வகுந்துட வேண்டியதான்னு நேத்து நைட்டு ஹீரோ எந்த வீட்டுக்கு போனாரோ அதே வீட்டுக்கு இன்னைக்கு காலையில தாம் படை பலத்தை கூப்பிட்டுக்கிட்டு வந்தா அங்கேயும் ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட். நேத்து நைட்டு ஹீரோ பார்த்த மாதிரி இந்த வீடு இல்ல. ஒரு நைட்டுக்குள்ள வீடு கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. இவங்க பார்த்த லிஃப்ட் எல்லாம் கூட வீட்ல இல்லவே இல்ல. இதனாலேயே ஹீரோ நம்ம கிட்ட போய் சொல்லிருக்கான்னு ஹீரோ கூட வந்தவனுங்க ஹீரோ வெறுப்பேத்திட்டு போயிடுறானுங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம பிளாக்கி சார்லஸ் இவங்கள்ட்டயே போய் ஹீரோ சரண்டராக இதெல்லாம் எப்படி ஆச்சு போச்சுன்றத பத்தி ஹீரோவும் பிளாக்கியும் பேசிட்டு இருக்காங்க. கூடவே இருக்காரு பாருங்க சார்லஸ். அவருக்கு பசினா பசி அப்படி ஒரு பசி போல. ஏம்பா நீங்க பேசுறதெல்லாம் நல்ல விஷயம் தான், நான் அதுல எதுவும் தப்பு சொல்லல, தாராளமா பேசுங்க. ஆனா கூட ஒருத்தவர் இருக்கானே அவனுக்கு அரஜான் வயிறுன்னு ஒண்ணு இருக்கே, அது பசிக்குமேன்ற பேசிக் சென்ஸ் இருக்கா உங்களுக்கு? நேத்து நைட்ல இருந்து சாப்பிடாம என் வயிறு குவாங்குவான்னுது, சாப்பிட சோறு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு நீங்க பேசுங்களேன் அப்படின்னு சார்லஸ் கதற சேம் டைமிங்ல டிவில எப்பவும் ஓடுற ஃப்ரைட் சிக்கன் விளம்பரம் ஓடுது. இத பார்த்த மூணு பேரும் அந்த கடைக்கு போய் சிக்கனை வாங்கி சிக்கனை சாப்பிட்டுக்கிட்டே நடந்த பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அங்க என்னடானா தலை போற பிரச்சனையை பத்தி பேசுற இவங்களும் சரி, இவங்களை சுத்தி உட்காந்து சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்கவங்களும் சரி, சடனா ஏன் சிரிக்கிறோம் எதுக்கு சிரிக்கிறோம்னே தெரியாம சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிரிப்பு நிக்கவே இல்ல. அந்த சிக்கனை சாப்பிட சாப்பிட சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஆளுங்க மூணு பேருமே பேசி பேசி சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க.
கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சார்லஸுக்கு ஞாபகம் வருது, இந்த ஹீரோ பையெல்லாம் பிறந்ததுல இருந்தே இப்படி சிரிச்சு நம்ம பார்த்தது இல்லையே, அதுவும் இந்த மாதிரி நிலைமையில எப்படி சிரிக்கிறான், இது கூடவே சுத்தி இருக்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. நேத்து வேற நம்ம லேபுக்கு போய் அங்க போதை பொருள் நினைச்சு ஒரு பவுடரை சாப்பிடுறப்போ நம்மளும் இப்படிதானே சிரிச்சிட்டு இருந்தோம். அப்படின்னா நேத்து நம்ம சாப்பிட்டா அதே பவுடரை தான் இந்த சிக்கன்ல கலந்துருக்காங்க, அதை சாப்பிட்டதுனால தான் எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்கன்றத உணர்ந்த சார்லஸ் கூட இருந்த ஹீரோ பிளாக்கி ரெண்டு பேரையும் முசார் பண்ணிடுறாரு. இவங்க சிக்கன் சாப்பிடுறது நிறுத்திடுறாங்க. பட் சுத்தி இருக்கவங்க இன்னும் சிக்கன் சாப்பிடுறது நிறுத்தலையே. இந்த மாதிரி ஒரு பொருளை சாப்பிடுறதுனால அவங்களுக்கு எப்போ என்ன ஆகும்னே தெரியாது. அதை மீறி இந்த சிக்கன்ல எக்ஸாக்ட்டா என்ன பண்ணிருக்கானுங்கன்றதும் தெரியல. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக பிளாக்கி என்ன பண்றா, அந்த ஹோட்டலோட மேனேஜர் ஹோட்டல்ல உலாவறத பார்த்துட்டு அவரை கொத்தா தனியா தூக்கிட்டு போய் ஆசை வார்த்தை பேசி மேனேஜரை மயக்கினவ மேனேஜர் கூடவே சேர்ந்து அந்த ஆளோட ரூமுக்கே போய் உள்ள போனதும் எனக்கு ஒரே தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கேட்டு மேனேஜரை வெளியே அனுப்பிட்டு மேனேஜர் திரும்ப வர கேப்ல ரூமுக்குள்ள என்ன இருக்குன்றத பார்த்துட்டு இருந்தா அங்க நிறைய டிவி இருக்கு. ஒவ்வொரு டிவிலையும் ஒரு சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் ஓடிட்டு இருக்கு. இதுல மெர்சல் ஆக்குற விஷயம் என்ன தெரியுங்களா, பொதுவா ஒரு கடையில கேமரா வச்சிருக்காங்கன்னா அது கடைக்கு உள்ள நடக்கிற விஷயத்தையும் கடைக்கு வெளியே நடக்கிற விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்றதுக்காக தானே இருக்கும். ஆனா இங்க இருக்க ஸ்கிரீன்ல இந்த கடைக்கு உள்ளேயோ இல்ல வெளியவோ இங்க நடக்கிற விஷயங்கள் மட்டும் ஓடல, இந்த ஒட்டுமொத்த ஊர்ல இருக்க சிசிடிவி கேமராஸோட ஃபுட்டேஜும் இங்க ஓடிட்டு இருக்கு. இத பார்த்து மிரண்டு போய் வெளியே வந்த பிளாக்கி ஹீரோ கிட்டையும் சார்லஸ் கிட்டையும், ஏம்பா எனக்கு என்னமோ இங்க நடக்கிறது சரியா படலை, இவனுங்க நம்ம ஊர் மொத்தத்தையும் கண்காணிச்சிட்டு இருக்கானுங்க, இவனுங்க கொடுக்கிற சிக்கனை சாப்பிட்டா வேற எல்லாருக்கும் சிரிப்பு சிரிப்பா வருது, செத்த நீ உயிரோட வந்திருக்க, அதுவோ உடம்புல துளி கூட காயம் இல்லாம உன்னோட டெட் பாடி என்னடான்னா உடம்பு முழுக்க குண்டடியோட அந்த லேப்ல இருக்கு, எனக்கு தெரிஞ்சு இவனுங்க நம்ம ஊர் ஆளுங்க மேல ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றானுங்கன்னு நினைக்கிறேன். பொதுவா நம்ம ஒரு பொருளை வச்சு ஆராய்ச்சி பண்றப்பதான் அந்த பொருளோட நடவடிக்கையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை எப்ப பார்த்தாலும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் இவனுங்களும் நம்ம என்ன பண்றோம்ன்றதெல்லாம் கண்காணிச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப இவனுங்க நம்ம மேல ஆராய்ச்சி நடத்துறானுங்க தானே அர்த்தம். அப்படின்றத பிளாக்கி சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு வேன்ல இந்த சிக்கன் கடைக்கு வந்த 2-3 பேர் வேன்ல இருந்து சில பாக்ஸஸ் எடுத்துக்கிட்டு கடைக்குள்ள போறாங்க. ஒருவேளை சிக்கன்ல மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக கலக்கிற பொருளை இவங்க தான் எடுத்துட்டு வருவாங்களோன்னு கெஸ் பண்ணி டெலிவரியை முடிச்சுட்டு அந்த வேன் கிளம்பினதும் நம்ம ஆளுங்க 3 பேரும் அந்த வேனை ஃபாலோ பண்ணிட்டு போக அடுத்து அந்த வேன் ஒரு பியூட்டி பார்லருக்கு வெளியே போய் நிக்குது. அந்த வேனுக்குள்ள என்ன இருக்குன்றத சார்லஸ பார்க்க சொல்லிட்டு ஹீரோ பிளாக்கி இவங்க 2 பேரும் பியூட்டி பார்லருக்குள்ள போனா வேன்ல வந்தவனுங்க இந்த கடைக்கு டெலிவரி பண்ண பாக்ஸஸ்ல நிறைய ஹேர் கிரீம்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஹேர் கிரீம் எடுத்து கடைக்கு கஸ்டமரா வந்திருக்க ஒரு பொண்ணோட தலையில கடையை சேர்ந்தவங்க அப்ளை பண்றத பக்கத்திலேயே இருந்து ஹீரோ பிளாக்கி 2 பேருமே பாக்குறாங்க. அந்த கிரீமை கஸ்டமரோட தலையில அப்ளை பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு ஒரு மாதிரி மங்கரா. அந்த ஒரு பொண்ணு மட்டும் இல்ல, பார்லர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் மங்கி போயிருக்காங்க. அப்பனா சிக்கன்ல கலக்கிற அதே பொருளை இந்த ஹேர் கிரீம்லயும் கலந்திருக்காங்கன்றத ஹீரோ பிளாக்கி இவங்க புரிஞ்சுக்க இந்த பக்கம் வேன்ல என்ன இருக்குன்னு ஹீரோ சார்லஸ பார்க்க சொன்னார் இல்லையா. வேனுக்கு உள்ள போன சார்லஸ் அங்க இருக்க பாக்ஸஸ்ல கிரேப் வாட்டர் இருக்கிறத பாக்குறாரு. இது கூடவே ஒரு ஐடி கார்டையும் இருக்கிறத பார்த்துட்டு சார்லஸ் அதை எடுத்து வச்சுக்க அந்த பக்கம் கடையில இருந்த ஹீரோவும் பிளாக்கியும் கடையை விட்டு வெளியே வரலாம்னு பார்த்தா எங்க வரது, அதான் ஹீரோவுக்கு தொழில் போட்டியா ஒரு கேங் இருக்குமே, அந்த கேங்கோட பாஸ் கூட ஹீரோவை போட்டு தள்ளனா இல்லையா, அவன் ஆளுங்களோட எதிர்ச்சியா கடைக்குள்ள வந்துடுறான். டேய் மறுஜன்ம மண்டவோட நான் தாண்டா ஒன்னு அன்னைக்கு நைட்டு அத்தனை தடவை ஷூட் பண்ண, நீ என்னடா சாகாம இவ்ளோ ஃப்ரெஷ்ஷா சுத்திட்டு இருக்க அப்படின்னு வந்தவன் ஹீரோ கிட்ட கலகம் பண்ணிட்டு இருக்க. இந்நேரம் பார்த்து வெளியே வேனுக்குள்ள சார்லஸ் உட்கார்ந்து இருக்கிறது தெரியாமலேயே வேனை ஓரிட வந்தவனுங்க வேன் எடுத்துட்டு கிளம்பிடுறானுங்க. உள்ள இருந்த ஹீரோவுக்கா ஐயோ இவனுங்க வேற போறானுங்க, இந்த கருந்தேலுக்கு பிறந்த கடைசி தேல் வேற நம்மள போக விடாம சாவடிச்சிட்டு இருக்கு, என்னடா பண்றதுன்னு ஒரு வழியா எதிரில இருந்த பாசா அப்படி இப்படி நாயை கட்டிட்டு 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. ஆனா சார்லஸ் உட்கார்ந்து இருந்த வேன் எங்க போச்சுன்னு இவங்களுக்கு தெரியல. எங்கடா போய் அந்த வேனை தேடுறதுன்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கப்பதான் கடைக்குள்ள இருந்து வெளியே வரும்போதே பிளாக்கி அங்க இருந்த ஹேர் கிரீம்ல ஒரு பாக்கெட் எடுத்துட்டு வந்திருப்பா. அதுல ஸ்ட்ரைட்டர் இஸ் கிரேட்டர்ன்ற ஒரு வார்த்தை எழுதி இருக்கு. நம்ம ஹீரோ டெய்லி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வெளியே வரப்போ கடைக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்த பெக்கருக்கு சரக்கு ஊத்துவார் இல்ல, அடிக்கடி அந்த பெக்கர் ஸ்ட்ரைட்டர் இஸ் கிரேட்டர்ன்ற வார்த்தை சொல்றத ஹீரோ கேட்டிருப்பாரு. மேபி இந்த வார்த்தை எதை பாயிண்ட் பண்ணுதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டுன்னு நேரா ஹீரோ அவரை மீட் பண்ணி இந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை கேட்டா அந்த ஆள் அரபோதையில என்னென்னமோ வளரிட்டு இருக்காரு. ஆனா அவர் ஒரு சர்ச்சை பத்தி தான் சொல்றாருன்றது இவங்களுக்கு தெரியுது. சோ அடுத்து 2 பேருமா சேர்ந்து அந்த சர்ச்சுக்கு போனா சர்ச்சுக்கு பக்கத்திலேயே தான் சார்லஸ் வந்து வேன் நிக்குது. சார்லஸும் இன்னும் வேனுக்குள்ளேயே தான் இருக்காரு. வேனை திறந்து சார்லஸ காப்பாத்திடுறாங்க. அடுத்து 3 பேரும் பக்கத்துல இருக்க சர்ச்சுக்குள்ள போக அங்க இவங்களுக்கு இன்னும் பல வினோதங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. பொதுவா சர்ச்சில் என்ன நடக்கும், பிரேயர் தானே நடக்கும். ஆனா இந்த சர்ச்சில் பிரேயரை தவிர்த்து மீதி எல்லாம் நடக்குது. கிட்டத்தட்ட அது ஒரு சர்ச் மாதிரியே தெரியல, டான்சிங் கிளப் மாதிரி இருக்கு. பிரேயர் பண்ண வந்த மக்களா இருக்கட்டும், பிரேயரை தலைமை தாங்கி நடத்துற பாதிரியாரா இருக்கட்டும், எல்லாரும் ஏதோ ஒண்ணுக்கு அடிக்ட் ஆன மாதிரி சர்ச்சில் ஒரு சாங் கேட்டுக்கிட்டு இவங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்காங்க. இதுல இருந்தே அந்த சிக்கன் கடை பியூட்டி பார்லர் அங்க நடந்த அதே விஷயம் தான் இங்கேயும் நடக்குதுன்றது நம்ம ஆளுங்களுக்கு புரிஞ்சு போச்சா. சோ இவங்க அட்டுழிய ஓஞ்சு சர்ச்சை க்ளோஸ் பண்ற வரைக்கும் யாருக்கும் தெரியாம சர்ச்சுக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்த நம்ம ஆளுங்க ஆள் இல்லாத நைட்டு நேரத்துல ஒளிஞ்ச நேரத்துல இருந்து வெளியே வந்து சர்ச்சில் இவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறாங்க. இதுக்கு முன்னால இவங்க ஒரு வீட்டுக்குள்ள போறப்போ அங்க அண்டர் கிரவுண்டுக்கு போறதுக்கு லிஃப்ட் எல்லாம் கூட இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி இங்க ஏதாவது இருக்குதான்னு இவங்க தேடுறப்போ சர்ச்சில் இருந்த இயேசுநாதரோட ஒரு போட்டோ இவங்களுக்கு
ஹீரோக்கு ஒரு லீட் எடுத்து கொடுக்குது. இயேசுநாதர் அவரோட ஆள்காட்டி விரல ஒரு திசையை பார்த்து திருப்பி நின்னுட்டு இருக்காரு. அதை பார்த்த ஹீரோ அவர் எந்த திசையில கையை காட்டுறாரோ அங்க போய் செக் பண்ணா அங்க ஐடி கார்டு சொருகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. சார்லஸுக்கு வேன்ல இருந்து ஒரு ஐடி கார்டு கிடைச்சது இல்லையா, இப்ப ஹீரோ அந்த ஐடி கார்டை வாங்கி அதை இதுல சொருகினதும் சடார்னு அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஒரு லிப்ட் மேல வருது. அப்புறம் என்ன, போன தடவை மாதிரியே 3 பேரும் லிப்ட்ல ஏறி அண்டர் கிரவுண்டுக்கு வந்தா, போன தடவை இவங்க பார்த்ததெல்லாம் என்ன லேப், ஜுஜிபி லேப், அதோட ஹெட் குவார்டர்ஸே இங்கதான் இருக்கு. உள்ள எக்கச்சக்கமான பேர் வேலை செய்றாங்க. இந்த 3 பேரும் இப்ப இவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ இந்த கெட்டப்போட உள்ள போனா அடையாளம் தெரியாத ஆளுங்க உள்ள வந்துட்டாங்கன்னு மாட்டிப்பாங்க. சோ என்ன பண்றதுன்னு இவங்க திணறிட்டு இருக்கப்பதான் இந்த இடத்துல வேலை செய்யற ஒரு 3 பேரு மூஞ்சி கூட தெரியாத மாதிரி ரிசர்ச் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பாத்ரூமுக்கு போக மாட்டினானுங்கடா பம்பர கட்ட மண்டியானுங்கன்ட்டு அவங்களுக்கு பின்னாலேயே பாத்ரூமுக்குள்ள போன ஹீரோ 3 பேரையும் அடிச்சு படுக்க போட்டு இந்த 3 பேர் போட்டிருந்த ட்ரெஸ் வாங்கி நம்ம ஆளுங்க போட்டுக்கிட்டு லேபுக்குள்ள நுழையிறாங்க. இதுக்கப்புறம் தாங்க பல பக் தகவல்கள் வெளியே வருது. சிக்கன் கடையா இருக்கட்டும், பார்லரா இருக்கட்டும், சர்ச்சில் குடிச்ச கிரேப் வாட்டரா இருக்கட்டும், எல்லாத்தையும் இங்க தான் தயாரிச்சு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ரெண்டாவது, இந்த இடத்துல நிறைய கருப்பின மக்களை தனித்தனியா ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு அவங்க மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களை அடைச்சு வச்சிருக்க கூண்டுக்குள்ள ஒரு சாங்க போட்டு அதுக்கேத்த மாதிரி அவங்களோட மூட செட் பண்ணி அவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்றாங்க. வெளியே இருக்கவங்க கோவமான சாங் போட்டா உள்ள இருக்கவங்களும் கோவமா நடந்துக்கிறாங்க. ஜாலியான சாங்க போட்டா அவங்களும் ஜாலியா நடந்துக்கிறாங்க. எந்த முகம் தெரியாத மூஞ்சுருங்க இந்த ஆராய்ச்சி வேலையெல்லாம் பாக்குதுன்றது ஹீரோவுக்கு தெரியல. இப்படி இதெல்லாம் பார்த்த ஹீரோவும் அவரோட டீமும் அடுத்து பிரைவேட் ஏரியான்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போய் இவங்கள்ட்ட இருக்க ஐடி கார்டை டோர்ல போட்டு அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஏகப்பட்ட கண்ணாடி குண்டுங்க இருக்கு. ஒவ்வொரு கண்ணாடி குண்டுலையும் இந்த ஊரை சேர்ந்த ஆளுங்களை குளோனிங் பண்ணி நிக்க வச்சிருக்காங்க. அதுவும் இந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் இல்ல, சில பேரை மட்டும் தான் செலக்ட் பண்ணி அவங்கள க்ளோன் பண்ணி ஒவ்வொருத்தவங்களையும் தனித்தனியா கண்ணாடி குண்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இதுல உள்ள போன நம்ம ஆளுங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த க்ளோனிங் கூட்டத்துக்கு நடுவுல ஒரு கண்ணாடி குண்டுல சார்லஸும் இருக்காரு. இது இல்லாம அடுத்து ஹீரோ இவரோட க்ளோனிங்கையே ஒரு கண்ணாடி குண்டுல பார்க்க ஹீரோவோட க்ளோனிங் ஒண்ணு மட்டும் இல்ல, ஒரு 3-4 பாக்ஸஸ்ல இருக்கு. சோ இப்படிதான் ஹீரோ செத்ததுக்கு அப்புறம் இவனுங்க ரெடி பண்ணி வச்சிருக்க ஹீரோவோட க்ளோனிங்ல இருந்து ஒரு க்ளோனிங் எடுத்து வெளியே விட்டுருக்கானுங்க. ஆனா இப்போ ஹீரோ தான் கண்ணு முன்னாலேயே தன்னோட டூப்ளிகேட்டை பார்த்துட்டு நம்மளும் ஒரு டூப்ளிகேட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மன செலவுல எவ்வளவு பாதிக்கப்படுவாரு. அந்த பாதிப்பு என்ன மாதிரியான ஒரு கோவமா வெடிக்கும். வந்த கோவத்துக்கு ஹீரோ துப்பாக்கி எடுத்து எதிரில இருக்க கண்ணாடி கொண்ட டப்பு டிப்புன்னு ஷூட் பண்ண இந்த சவுண்ட் கேட்டு இடம் மொத்தமும் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது. பிரச்சனை வரதுக்குள்ள இங்க இருந்து எஸ் ஆயிடும்னு பிளாக்கி ஹீரோவையும் சார்லஸையும் கூட்டிக்கிட்டு எந்த லிப்ட் வழியா உள்ள வந்தாங்களோ அதே லிப்ட் வழியா வெளியே போய் ஒரு பப்புக்குள்ளேயும் நுழைஞ்சிடுறான். ஆனாலும் பிரச்சனை முடியல. வெளியாளுங்க 3 பேர் உள்ள வந்திருக்காங்க. அந்த 3 பேரும் இவங்க தான். இவங்க இந்த பப்புக்குள்ள போயிருக்காங்கன்றத ரிசர்ச் சென்டர் ஆளுங்க தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எந்த பப்புக்கு போனாங்களோ அந்த பப்போட டிஜேக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததும் அவன் பப்புல ஒரு வித சாங்க ப்ளே பண்றான். உடனே பப்புல இருக்க எல்லாரும் பப்புக்கு உள்ள வந்து வெளியே போற நம்ம ஆளுங்க 3 பேரை வெறி கொண்டு சேஸ் பண்ணிட்டு போறாங்க. ரைட்ரா, இவனுங்க துரத்துற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு நம்ம ஆளுங்க கொத்துக்கறி போலயே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க. துரத்திட்டு வந்தவங்க நம்ம ஆளுங்க 3 பேரும் கார்ல ஏறினதும் அந்த கும்பல் இவங்கள சுத்து போட்டு மடக்கிடுது. ஆனா அது வரைக்கும் அராஜகமா நடந்துட்டு இருந்தவங்க திடீர்னு அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே சைலண்ட் ஆகி நின்னுட்டு இருக்க. அப்போ வேற ஒரு கார் இந்த இடத்துல வந்து நிக்குது. முதல்ல கார்ல இருந்து நல்லா கற்கால கருங்குரங்க மாதிரியே ஒரு ஆள் இறங்குறாரு. ஆள் பாக்குறதுக்கு அப்படியே ஹீரோவை உரிச்சு வச்ச மாதிரியே இருக்காப்பல. ஒருவேளை ஹீரோவை க்ளோனிங் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி வச்சிட்டானுங்களோ என்னவோ. இறங்குனதுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேசாம ஆணி அடிச்ச மாதிரி ஆள் ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்காரு. இது இல்லாம கார்ல இருந்து ரெண்டாவதா ஒரு வெள்ளக்காரன் இறங்குறான். இவன் தான் இந்த ஊர்ல இருக்க எல்லா ரிசர்ச் சென்டருக்கும் சூப்பர்வைசர். அது இவன் பேசுறதுல இருந்தே நல்லா தெரியுது. இப்ப இவன் மூலியமா தான் என்ன நடக்குதுன்ற தகவல் நமக்கு தெளிவா புரியுது. நம்ம நினைச்ச மாதிரியே இங்க நடக்கிறது என்னமோ எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஆனா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லா இடத்துலயும் நடக்கல. சில இடத்துல அதுவும் கருப்பின மக்கள் மேல மட்டும் தான் நடக்குது. இந்த ஆராய்ச்சியை அமெரிக்கால பேன் பண்ணிட்டாங்க. சோ வெள்ளக்காரங்க மேல இந்த ஆராய்ச்சியை பண்ணி அது வெளியே தெரிஞ்சிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு தான் ஆராய்ச்சி கருப்பின மக்கள் மேல நடத்தப்படுது. மக்களை க்ளோனிங் பண்ணி இவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்றது மூலமா இவங்களை வச்சு ஒரு ஆர்மியே ரெடி பண்ணலாம்ன்றது தான் வெள்ளக்காரங்களோட எண்ணம். ஆனா இந்த சூப்பர்வைசர் இதுக்கு அப்படியே உல்டாவா சொல்ற காரணம் என்னன்னா, 1000 தான் இதுல எங்களுக்கு நல்லது இருந்தாலும் உங்களுக்கும் இதுல லாபம் இருக்குப்பா. நாங்க உங்களை கண்ட்ரோல் பண்றதுனால நீங்க எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்ன்றதை எங்களால செட் பண்ண முடியும். சோ நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்க மாதிரி நாங்க வச்சுப்போம்ல. அப்புறம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் சொல்றதை கேளுங்க. இப்பவும் நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நான் உங்க 3 பேரையும் கொலை பண்ண போறது இல்ல, உயிரோட விட்டுறேன். நீங்க வெளியே போய் இந்த விஷயத்தை இதோட மறந்துட்டு அடுத்தவங்க வாழ்க்கைய வாழணும், ஓகேவா? இப்படின்னு சூப்பர்வைசர் கேட்டுட்டு இருக்கும் போதே ஒக்கமக்க நீ உயிரோட இருந்தா தானே இந்த ரிசர்ச் சென்டர்லாம் நடக்கும், ஒன்னையே போட்டு தள்ளிட்டா எப்படிரா நடக்கும்னு சட்டார்னு துப்பாக்கி எடுத்த ஹீரோ சூப்பர்வைசரை போட்டு தள்ளிடலாம்னு பார்த்தா சூப்பர்வைசர் பெருசாலாம் ஒண்ணும் பண்ணல. ஒலிம்பியா பிளாக்ன்ற ஒரு வார்த்தையை சொன்னதும் கையில துப்பாக்கியை பிடிச்சிட்டு இருந்த ஹீரோ உடம்பு அசைய முடியாத மாதிரி ஸ்டன் ஆகி நிக்கிறாரு. ஹீரோ மட்டும் இல்ல, அங்க சுத்தி இருந்த கும்பலும் சரி, ஹீரோ மாதிரியே கையில துப்பாக்கி வச்சிருந்த சார்லஸும் சரி, எந்தவித அசைவும் இல்லாம ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. அவங்களா நினைச்சாலும் அவங்களால அசைய முடியல. சோ க்ளோனிங் பண்ணவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான வார்த்தை தான் இந்த ஒலிம்பியா பிளாக் போல இருக்கு. ஹீரோ க்ளோனிங்ன்றது ஏற்கனவே நமக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ரிசர்ச் சென்டருக்குள்ள சார்லஸையும் க்ளோன் பண்ணி வச்சிருக்கிறத தான் நம்ம பார்த்தோமே. ஆக இவங்கலாம் க்ளோன்ன்றதுனால அந்த வார்த்தையை கட்டுப்பட்டு அசைய முடியாம நிக்க
நிக்கிறாங்க. இந்த கூட்டத்திலையும் பிளாக்கிக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாம அவ நல்லா தான் இருக்கா. ஏன்னா அவ க்ளோன் இல்ல, இவ ஒரிஜினல் வெர்ஷன். இருந்தாலும் இவ ஒருத்தி மட்டும் எதிரில நிக்கிற வெள்ளக்காரனை எப்படி பழி வாங்க முடியும்? அதையும் மீறி வெள்ளக்காரனை ஏதோ ஒன்னு பண்ணணும்னு நினைச்சும் வெள்ளக்காரனோட கண்ட்ரோல்ல தானே ஹீரோ இருக்காரு. இந்த சூப்பர்வைசர் ஹீரோவை வச்சு பிளாக்கியோட தலையில துப்பாக்கியை வச்சு மிரட்டி விட்டுறான். மொத்தத்துல சூப்பர்வைசரை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இத புரிய வச்ச சூப்பர்வைசரும் இனிமேலாச்சும் ஒழுங்கா இருங்கடா டேய், பிரச்சனை பண்ணி என்ன வர வைக்காதீங்கடா அப்படின்னு கூலா சொல்லிட்டு கிளம்பிடுறான். அவன் போன கொஞ்ச நேரத்திலேயே அங்க சுத்தி இருந்த எல்லாரும் சில நிமிஷம் இங்க என்ன நடந்துச்சுனே தெரியாத மாதிரி இப்பதான் தூக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறானுங்க. இது முடிஞ்சதும் ஹீரோவும் சார்லஸும் வாழ்க்கையவே வெறுத்துறானுங்க. என்ன இருந்தாலும் நம்ம ஒரிஜினல் இல்லையே, டூப்ளிகேட் தானே, நம்ம வாழற வாழ்க்கை எல்லாம் பொய் தானே அப்படின்ற விரக்தியில இவனுங்க இருக்க. பிளாக்கி அந்த மாதிரி இல்ல, இந்த ரிசர்ச் பண்ற டீம் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும்னு குறிக்கோளா இருக்கா. சோ அவ ஹீரோ சார்லஸ் ரெண்டு பேரையும் தனித்தனியா மீட் பண்ணி டேய் அவனுங்களை ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா, இப்படியே சமஞ்ச பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தா எப்படி, வாங்கடா வெளியே போய் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு எவ்வளவோ கூப்பிட்டோம். ஏமா நீ வேற, ஏற்கனவே பட்ட காயம் 10 இருக்கு, இதுல 11ஆவதா உன்னை பட கூப்பிடுறியே, அதெல்லாம் சரி வராது, கிடைச்சிருக்க வாழ்க்கையை நாங்க இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறோம் அப்படின்னு விரக்தியிலேயே பேசி பிளாக்கி அனுப்பிடுறானுங்க. அதுக்கப்புறமா தன்னோட ரொட்டீன் லைஃபையே கண்டினியூ பண்ணிட்டு இருந்த ஹீரோ ஒரு நாள் எப்பவுமே ரூமுக்குள்ளேயே இருக்க ஹீரோவோட அம்மான்னு ஒருத்தவங்கள பாத்துருந்தோம்ல, ஹீரோ அவங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இவ்வளவு வேதனையில இருக்கிறப்போ அம்மாவோட மூஞ்ச ஒரு தடவை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த ரூமுக்கு முன்னால போய் நின்ன ஹீரோ கதவை தட்டி உள்ள இருக்க அம்மா கிட்ட, அம்மா எனக்கு உங்களை பார்க்கணும் போலயே இருக்குமா, கொஞ்சம் வெளியே வாங்கம்மான்னு கூப்பிட்டா, அட என்னப்பா நீ, அம்மா வேலையா இருக்கம்பா இப்போதைக்கு வர முடியாதுப்பான்னு பையன் அவ்வளவு ஃபீலிங்ஸா கூப்பிட்டும் வெளியே வர முடியாதுன்னு அந்த அம்மா ஆட முடியுது. திரும்ப திரும்ப ஹீரோவும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல உள்ள இருந்து பதிலே வரல. கடுப்பான ஹீரோ கதை உடைச்சிட்டு உள்ள போனா வெச்சாம் பாருங்க அங்க ஒரு ட்விஸ்ட். ரூமுக்குள்ள ஆள் யாருமே இல்ல, ஒரே ஒரு டேப் ரெக்கார்டர் மட்டும் தான் இருக்கு. ஹீரோ இவர் அம்மா கிட்ட பேசுற மாதிரி, அம்மா சாப்பிடுறீங்களாமான்னு அந்த டேப் ரெக்கார்டருக்கு முன்னால ஒரு கேள்வியை கேட்டா, இல்லப்பா நான் இப்பதான் ஒரு மீட்டிங்ல சாப்பிட்டு வந்தேன், நீ சாப்பிடுன்னு அந்த டேப் ரெக்கார்டர் பதில் சொல்லுது. சோ ஒரு தடவையும் ஹீரோ அவரோட அம்மா கிட்ட பேசல, இந்த டேப் ரெக்கார்டர் கூட தான் பேசியிருக்காரு. ஹீரோவோட அம்மாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அது நமக்கு தெரியல. ஆனா ஹீரோவுக்கு அவரோட அம்மா போன விஷயம் தெரியக்கூடாது. இவர் எப்பவுமே இவரோட அம்மா இருக்காங்கன்னு நினைச்சு அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும்ன்றதுக்காக யாரோ இப்படி ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு அவனோட வாழ்க்கையில 1-2 விஷயம் பொய்னா அவன் ஏத்துப்பான், இப்படி எல்லாமே பொய்னா அவனுக்கு எவ்வளவு காண்டு வரும். ஹீரோ அந்த காண்டுல இருக்கும்போதே ஆரம்பத்துல ஹீரோ அவரோட தம்பி மாதிரி ஒரு பையனை கூடவே வச்சு பாரு நம்ம சொல்லியிருந்தோம்ல, அவன் ஹீரோ கிட்ட வந்து அன்பா ஆறுதலா 4 வார்த்தை பேசினதும் ஹீரோ முடிவே எடுத்துறாரு, இந்த பிளாக்கி சொன்னதுதான் கரெக்ட், எவனோ ஒருத்த வந்து நம்ம மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவான், நம்ம ஏன் அவனுக்கு பயந்து சைலண்டா போனோம், வயலண்ட் ஆனாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு ஃபர்ஸ்ட் சார்லஸ் மீட் பண்ண ஹீரோ அவனை இவரோட டீம்ல சேர்த்துக்கிறாரு. அவரும் உறுதியா தான் இருக்காரு, நம்ம மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற அந்த கும்பலை ஒழிச்சு கட்டி ஆகணும்னு. ஆனா இதுக்கு நடுவுல நல்லா டால்பின் நக்குன டார்க் சாக்லேட் மாதிரியே இருப்பா பாத்தீங்களா பிளாக்கின்னு ஒரு பொண்ணு, அவளை ஆளை காணோம், எங்க போனான்னு தெரியல. சோ அவ கூடவே வேலை செய்ற இன்னொரு பொண்ணை பிடிச்சு எங்கம்மா போனா அந்த பொண்ணுன்னு ஹீரோவும் சார்லஸும் விசாரிச்சா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஏதோ ஒரு லெட்டர் போஸ்ட் பண்றதுக்கு இந்த பக்கம் வந்தாங்க, அப்ப இங்க வந்த ஒரு காரு அவளை கடத்தி கொண்டு போனதா இந்த பொண்ணு சொல்றா. இதோட இங்க சீனை கட் பண்ணிட்டு அந்த பக்கம் பிளாக்கியை காட்டினா அவ சூப்பர்வைசர் கிட்ட மாறிட்டு இருக்கா. இவ ஏதோ ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ண போனதா அந்த பொண்ணு சொன்னா இல்லையா, இங்க நடக்கிற கிரைம் எல்லாத்தையும் ஒரு லெட்டரா எழுதி அதை மேலிடத்துக்கு அனுப்பிட்டா. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தடுத்துடலாமேன்னு பிளாக்கி முயற்சி பண்ணிருக்கா. ஆனா சூப்பர்வைசரோட ஆளுங்க தான் சிசிடிவி கேமரா மூலமா இந்த மொத்த ஊரையும் வாட்ச் பண்றானுங்களே, பிளாக்கி இப்படி பண்றான்றதை தெரிஞ்சுக்கிட்டு பிளாக்கியை தூக்கிட்டு இருக்கானுங்க. ஆக வெளியே இருக்க ஹீரோவுக்கும் சார்லஸுக்கும் இந்த கும்பலை அழிக்கிற கடமையோட மட்டும் இல்லாம அவங்கள்ட்ட மாறிட்டு இருக்க பிளாக்கியை காப்பாத்துற கடமையும் கூடவே சேர்ந்து வந்து போச்சு. ஆனா அவனுங்களை எப்படி ஒழிச்சு கட்டுறது, அவனுங்க தான் அடேங்கப்பா 50 பேர் குரூப் மாதிரி படப்படியா சுத்திட்டு இருக்கானுங்களே, நம்ம 2 பேர் மட்டும் எப்படி அவனுங்களை அழிக்க முடியும் இப்படின்னு ஹீரோ யோசிச்சா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் சொல்ற மாதிரி அப்படியே கேளு, அவங்கள பழி வாங்கணும்னா நமக்கு ஒரு டீம் வேணும், அதை ரெடி பண்ணாதான் நாம அவங்கள தாக்க முடியும்னு சார்லஸ் ஒரு யோசனையை கொடுக்கிறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவுக்கு ஆகாத எதிரின்னு ஒருத்தன் இருக்கான்ல, ஒரு கேங்கோட பாஸ், அவனை மீட் பண்ண ஹீரோ, தம்புடு இந்த மாதிரி நம்ம ஊர் மக்களை வச்சு ஒரு குரூப் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கானுங்கடா, அது அப்படியே போச்சுன்னு வையேன் நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது இல்ல, அவங்கள்ட்ட இருந்து நம்ம ஊரையும் நம்ம ஊர் மக்களையும் காப்பாத்துறதுக்காக நம்ம டீமா சேர்ந்து அவங்கள அழிச்சாகணும், இதுல நீயும் என் கூட சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஹீரோ அவங்கிட்ட ஹெல்ப் கேட்க, அவனா ஹெல்ப் பண்ணுவான், ஏண்டா நானே உன்னை எப்ப போட்டு தள்ளலான்னு உனக்கு தேதி குறிச்சிட்டு இருக்கேன், இதுல ஏன் முன்னாலேயே வந்து நீ என்கிட்ட ஹெல்ப் கேக்குற, அதுவும் நம்ம மேல எவனோ ஒருத்தன் ஆராய்ச்சி பண்றான் அது இதுன்னு உப்பு சப்பு இல்லாத ஒரு காரணத்துக்கு இதை நான் நம்பணுமா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்ததே தப்பு செத்துப்போ அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே பாஸ் ஹீரோவை ஷூட் பண்ணி போட்டு தள்ளிடுறான். கையோட ஹீரோவோட பாடியையும் எடுத்துட்டு போயிட்டு இவனுங்க வேற ஒரு இடத்துல வீசி எறிய, அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்த சூப்பர்வைசரோட ஆளுங்க ஹீரோவோட பாடியை ரிசர்ச் சென்டருக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க ஏற்கனவே இவனுங்க ஹீரோவை க்ளோன் பண்ணி வச்சிருக்கானுங்கல்ல, அதுல ஒரு க்ளோனிங் ஹீரோவை எடுத்து ஹீரோவோட மைண்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்கணும்னு இவனுங்க நினைக்கிறானுங்களோ அதை மட்டும் பதிய வச்சுட்டு பழைய மாதிரியே ஹீரோவை இவரோட வீட்டுல போய் படுக்க போட்டுறானுங்க. மறுநாள் காலையில கண்ண முழிச்ச ஹீரோவுக்கு ஆராய்ச்சின்ற ஒரு விஷயத்தை பத்தி ஞாபகமே இல்ல, எப்பவும் போல எழுந்திருச்சு இவரோட ரொட்டீன் லைஃப பார்க்க போயிடுறாரு. அப்படி ஹீரோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு சரக்க
வாங்கிட்டு வெளியே வரப்போ சார்லஸ் பிளான் பண்ணி காருக்குள்ள வச்சு ஹீரோவை மயக்கமாக்கி ஒரு வீட்டுக்குள்ள ஹீரோவை கட்டியும் போட்டுறான். ஆனா எதுக்காகடா அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்பதான் நமக்கு ஒரு ட்விஸ்ட். செத்து போன ஹீரோவோட பாடியை ரிசர்ச் சென்டருக்கு எடுத்துட்டு போனாங்க இல்லையா, வக்காலி செத்ததா நினைச்ச ஹீரோ ரிசர்ச் சென்டர்ல இருந்து கண்ணை முழிச்சு ஏஞ்சிக்கிறாரு. அந்த இடத்துல தான் ஹீரோ சார்லஸ் இவங்க உண்மையாகவே என்ன பிளான் பண்ணாங்கன்றது நமக்கு காட்டுறாங்க. இங்க சீனை கட் பண்ணிட்டு பிளாஷ்பேக் போனா சார்லஸ் அவரோட பிளான் இதுதான் ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு பிளான சொன்னாரு இல்ல, அது நல்லா மாநில மார்க் என்ட்ரி மாதிரியே இருக்கானே பாஸ். அவங்கிட்ட ஹீரோ போய் டைரக்டா பேசுறது இல்ல, ஏன்னா க்ளோன் பண்ணவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்றதை எப்பவுமே சூப்பர்வைசரோட ஆளுங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த நிலைமையில ஹீரோ போய் டீம் சேர்க்கிறாருன்றது தெரிஞ்சுட்டா நிச்சயமா அவங்க அதை பண்ண விட மாட்டாங்க. சோ கண்காணிக்கிறவங்களோட வழியிலேயே போய் அவங்களை ஏமாத்தணும்னு முதல்ல சார்லஸ் பிராஸ்டியூட் பண்ற பொண்ணுங்க மூலியமா ஹீரோ இவர் நினைக்கிற விஷயங்களை பாஸ் கிட்ட சொல்ல வச்சிருக்காரு. நான் ஒரு நாள் உன்னை பார்க்க வருவேன், நம்ம ஊர்ல தப்பான ஒரு ரிசர்ச் நடக்குதுன்னு அதை பத்தி பேசுவேன், அப்ப நீ என்ன ஷூட் பண்ணணும்னு. இத பாஸ் கேரிட்டு அவன் ஒரு பதில் சொல்லுவான்ல, அதையும் பிராஸ்டியூட் பொண்ணுங்க மூலியமா தான் ஹீரோ கிட்ட சொல்ல வைக்கிறாங்க. ஏன்னா பிராஸ்டியூட் பொண்ணுங்க ரெண்டு இடத்துலயும் தகவலை சொல்றப்போ இவங்கள்ட்ட வர ஹீரோவையும் சரி பாஸையும் சரி ரெண்டு பேரையுமே இவங்களோட கஸ்டமர்னு தானே மேலிடத்துல இருந்து கண்காணிக்கிறவங்க நினைப்பாங்க. அதனால அவங்களுக்கே தெரியாம இப்படி ஒரு பிளான போட்டு ஹீரோவை ஷூட் பண்றப்போ ஷோல்டர்ல ஷூட் பண்ணணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஏற்கனவே பாஸ் கிட்ட சொல்லிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தட்டால் புடால்னு ரிசர்ச் சென்டருக்குள்ள 100 பேர் நுழையணும்னு நினைச்சாலும் அவனுங்க நம்மள தடுக்க வாய்ப்பு உண்டு. அதுக்கு பதில் நம்மளோட ஆள் ஒருத்தவன் அவங்களுக்கே தெரியாம ரிசர்ச் சென்டருக்குள்ள போய் அதை கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்துட்டா வெளியே இருந்து ஆளுங்க போறது ஈஸி. இதுக்காகத்தான் ஹீரோவை ஷோல்டர்ல சுட வச்சிருக்காங்க. இது தெரியாத சூப்பர்வைசரோட ஆளுங்களும் ஹீரோ செத்ததா நினைச்சு ஹீரோவோட பாடியை ரிசர்ச் சென்டருக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு குளோனிங் ஹீரோவை வெளியே விட்டுருக்கானுங்க. குளோனிங் ஹீரோ தான் சார்லஸ் லாக் பண்ணி ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிட்டாப்லயே. சோ சென்டருக்குள்ள இருந்த ஹீரோ யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல கரெக்டான டைம்ல கண்ண முழிச்சு அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தவனை துப்பாக்கி முனையில லாக் பண்ணி வெளியே சார்லஸ் ஆளுங்களோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எப்படா சென்டருக்கு உள்ள போற கதவு திறக்கும்னு ஹீரோ உள்ள பிடிச்ச ஆளை வச்சு இந்த கதவெல்லாம் திறந்து விட சார்லஸ் ஆளுங்களோட உள்ள வந்து அங்க ஒரு அதிரி புதிரியவே நடத்துறாரு. சென்டரையே அடிச்சு நொறுக்குறாங்க. அதோட இங்க க்ளோனிங் பண்ணி கண்ணாடி பாக்ஸ்ல ஒவ்வொருத்தவங்களையும் வச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் திறந்தும் விட்டுறாங்க. பிளாக்கியும் இவங்கள்ட்ட தானே மாறிட்டு இருக்கா, அவளை வசியம் பண்ணி அவளை க்ளோன் பண்றதுக்காக இவ தலையில ஹேர் கிரீம் ஒண்ணு தடவுறப்போ இவ எவ்வளவு பெரிய கோல்மால் கோடாங்கியா இருப்பான்னு பாருங்க. ஹேர் கிரீமை தடவி இவ வசியமாயிட்டான்னு நினைச்சு இவளை கட்டி போட்டிருக்க செயினை ரெண்டு பேர் அவுத்து விட்டதும் வெறி கொண்டு எழுந்தவ தடி எடுத்து அந்த ரெண்டு பேரையும் வளைய வளைய கொடுத்து அவங்கள மயக்கமாகறா. எப்படிரா இவ வசியமாகாம இருக்கான்னு பார்த்தா இவ தலையில இருக்கிறது ஒரிஜினல் முடியே இல்ல, அது ஒரு விக். எப்படியோ பிளாக்கியும் அங்க இருந்து தப்பிச்சு வந்து சார்லஸ பாத்துறா. ரெண்டு பேருமா சேர்ந்து கண்ணாடி கொண்டு இருக்க ரூமுக்குள்ள போய் அங்க க்ளோனிங் பண்ணி வச்சிருக்க ஆளுங்களை ஒவ்வொருத்தவங்களையா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல ஹீரோ சென்டர்ல சண்டை போட்டுட்டு இருக்கப்போ சூப்பர்வைசர் கூடவே பாடிகார்டு மாதிரி கருப்பர்னு ஒருத்தவரை பாத்திருந்தோம்ல, அவர் ஹீரோவுக்கு முன்னால வந்து ஹீரோவை அடிச்சு பொலன்னு பொலந்து இந்த ரிசர்ச்சுக்கே யாரு ஹெட் டாக்டரா இருக்காரோ அவர்கிட்ட கூட்டிட்டு போக அங்க தாங்க படத்தோட அல்டிமேட் ட்விஸ்ட். யாருப்பா அந்த ஹெட் டாக்டர்னு பார்த்தா ஹீரோ. அதுவும் ஹீரோ வயசான தோட்டத்துல இருக்காரு. இதுதான் ஹீரோவோட ஒரிஜினல் வெர்ஷன். இதுல இருந்து உருவானதுதான் ஹீரோவோட க்ளோனிங் எல்லாமே. இப்ப ஹீரோவுக்கு முன்னால, அதாவது வயசான ஹீரோவுக்கு முன்னால உட்கார்ந்து பேசிட்டு இருக்க எங்க ஹீரோ வரைக்கும் இதெல்லாம் ஓகே. நல்லா நாப்டோல்ல வாங்கின நாய் பொம்மை மாதிரியே இருக்காப்லயே வயசான ஹீரோ. இவர் எதுக்காக இவரோட இனத்தை சேர்ந்த மக்கள் மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சா அதுக்கு காரணம் நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம்ல, ஹீரோவுக்கு தம்பின்னு ஒருத்தவர் தான், ஆனா அவன் இறந்து போயிட்டான்னு. அவனோட அந்த இறப்பு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு காரணம். அந்த தம்பிய போலீஸ்காரங்க அவன் கருப்பான்றதுனால ஒரு கலவரத்துல அடிச்சே கொலை பண்ணிருக்காங்க. இத வயசான ஹீரோ அந்த டைம்ல இவரோட கண் எதிரில பாத்துருக்காரு. நம்ம தம்பி ஒரு கருப்பான்றதுனால தான் அவனை சாகடிச்சாங்க. இனிமேல் நம்ம தம்பி மாதிரி கருப்பின மக்கள் யாருமே சாக கூடாது. அதுக்கு இவங்க மேல ஒரு ஆராய்ச்சி பண்ணி கருப்பர்கள் எல்லாரையும் வெள்ளையர்களா நம்ம மாத்தி ஆகணும் அப்படின்றதுக்காகத்தான் வயசான ஹீரோ சேரக்கூடாத ஆளுங்களோட சேர்ந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கும் வயசாகும், சாவுன்னு ஒண்ணு இவருக்கும் வரும்ல. இவர் போனதுக்கு அப்புறம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தலைமை தாங்கி நடத்தணும்ன்றதுக்காகத்தான் வயசான ஹீரோ ஒவ்வொரு தடவையும் இவரோட க்ளோனை உருவாக்கிட்டு இருக்காரு. ஆனா இப்போதைக்கு இவர் உருவாக்குற க்ளோனுக்கு இவருக்கு என்னென்ன மெமரிஸ் இருக்கோ அந்த மெமரிஸ் எல்லாத்தையும் முழுசாலாம் கொடுக்கல, தேவைப்படுற சில மெமரிஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. அதனாலதான் ஹீரோவுக்கு இவரோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்றது கூட ஞாபகம் இல்லாம அவங்க ரூமுக்குள்ள இருக்கிறதா ஹீரோ நினைச்சிருக்காரு. அதை மெயின்டைன் பண்ற மாதிரி வயசான ஹீரோவும் ரூமுக்குள்ள டேப் ரெக்கார்டரை வைக்க சொல்லியிருக்காரு. கடைசியா அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் காரணம் கருப்பர்களை வெள்ளையர்களா மாத்தணும்ன்றதுக்காகவா? இதை எங்கன்னு போய் சொல்றது? டேய், அவங்க அப்படி பிறந்தது இயற்கடா. அவங்க அப்படி இருக்கிறதுனால என்ன குடி கெட்டு போச்சு? இயற்கையை இயற்கையா பார்க்காம அதை ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இப்படி ஒரு ஆராய்ச்சி எல்லாம் பண்றது தேவையா? அதுலயும் வயசான ஹீரோ இதை நிறுத்த மாட்டாராம், இந்த ஆராய்ச்சியை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாராம். இதனால ஒரு இனமே அவங்களோட இயல்பான கலாச்சாரத்தை மறக்க வாய்ப்பு உண்டு. ஒரு இனத்தையே அழிக்க நினைக்கிற இந்த மாதிரி வயசான ஹீரோவெல்லாம் சும்மா விடலாமா? அந்த ஆளோட டிஎன்ஏல இருந்து உருவான எங்க ஹீரோவுக்கே அவன் உயிரோட இருக்கிறது பிடிக்கல. சோ ஹீரோ நேக்கா என்ன பண்ணிடுறாரு, சூப்பர்வைசர் க்ளோன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒலிம்பிக் பிளாக்ன்ற வார்த்தையை சொல்றத ஹீரோ ஏற்கனவே கேட்டிருப்பாரு இல்ல, இப்ப அந்த வார்த்தையை சொல்லி வயசான ஹீரோவுக்கு பக்கத்திலேயே இருந்த பாடிகார்டு ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணி அவ மூலியமாகவே ஹீரோ வயசான ஹீரோவை ஷூட் பண்ண வச்சிடுறாரு.
இன்னொரு பக்கம் லேபுக்குள்ள சார்லஸ் பிளாக்கி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா சூப்பர்வைசர் கூட சண்டை போட்டு இறுதியா அவனோட கதையையும் முடிச்சிடுறாங்க. எல்லா பிரச்சனையும் ஆஞ்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் இந்த நியூஸ் நாடு மொத்தமும் பத்திக்கிட்டு எரியுது. குளோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான மெமரியா அவங்களோட பிரெயின்ல வச்சா மட்டும்தான் அவங்க நார்மல் மனுஷங்க மாதிரி இருப்பாங்க, இல்லனா அவங்க நடமாடும் பொம்மை தானே. அப்படி ரிலீஸ் ஆன குளோன்ஸ் எல்லாம் அங்க எங்கன்னு சுத்திட்டு இருக்க இத கவர் பண்ண நியூஸ் சேனல்ஸ் இந்த மாதிரி இந்த ஊர்ல ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கு, அதுல உருவான குளோன்ஸ் இவங்க தான் இஷ்டத்துக்கு ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் இப்படி நியூஸ் கவர் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சார்லஸ், ஹீரோ, பிளாக்கி இவங்க மூணு பேரும் இந்த ஊரே தேவையில்ல, நம்ம வெளியூருக்கு போய் எங்கேயாவது சந்தோஷமா இருப்போம்னு வெளியூருக்கு போக ரெடி ஆகுறாங்க. இதோட படத்தோட கதை முடியுது அப்படின்னு நம்ம நினைச்சா அதுதான் இல்ல. கிளைமேக்ஸ்ல நமக்கு ஒரு பங்கமான ட்விஸ்ட். இங்க சீனை கட் பண்ணா டீனேஜ் தோற்றத்துல இருக்க ஹீரோ இவரோட வீட்ல இருந்து கண்ணை முழிக்கிறாரு. ஹீரோவோட ரொட்டீன் லைஃப் என்ன? எழுந்திருக்கிறது, கடைக்கு போறது, சரக்கு வாங்குறது, ஸ்கிராட்ச் கார்டை வாங்குறது, தேய்க்கிறது, பக்கத்துல இருக்க பெக்கருக்கு சரக்கு ஊத்துறது, இதானே. இத முடிச்ச குட்டி ஹீரோ இவனோட வீட்டுக்கு வர வீட்ல இவனோட ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் உட்கார்ந்திருக்காங்க. டிவில ஒரு நியூஸும் ஓடிட்டு இருக்கு. அந்த நியூஸ் தான் ஆளுங்களை க்ளோன் பண்ணிருக்காங்க, இந்த ஊர்ல இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் நடந்துட்டு இருக்குன்ற நியூஸ். இத கும்பலோட கும்பலா உட்கார்ந்து குட்டி ஹீரோவும் பார்த்துட்டு இருந்தா அந்த நியூஸ்ல ஒவ்வொரு க்ளோனையா காட்டிட்டு இருக்காங்க. ரிலீஸ் ஆன க்ளோன்ஸ் அதுல ஒரு க்ளோனா ஹீரோவும் இருக்காரு. இத டிவில காட்டினதும் குட்டி ஹீரோவுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்த பையன், டேய் டைரோன் அது நீதான்டா அப்படின்னு சொன்னதோட படத்தோட கதை முடியுது. சோ அந்த வயசான ஹீரோ அவரோட க்ளோனை அந்த ஊர்ல மட்டும் இல்ல எல்லா ஊர்லயும் விதைச்சிருக்காரு. எப்பவா இருந்தாலும் இது நமக்கு யூஸ் ஆகும்னு. அந்த ஆளோட ஜீன்ல உருவானதுங்க வளர்ந்து வந்து என்ன பண்ண போகுதோன்ற கேள்விக்குறியோடையே படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.